Hi, hello everyone. Once again, welcome back to the YouTube channel AM Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AM Tech Tamil. ஸோ போன வீடியோவில் நம்ம கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் இருக்கிற பெர்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மேலோட்டமான செட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட்டாக போட போகிறோம். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இன்றைக்கி ஒரு 2 செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஹோம் கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். Home screen on off 100. Friends. Search apps. FM radio. Get up. Gold web. Google. HiQ. Hotstar. Insta Reader. G-Show. Showing Okay. double tap to activate. G-Show. இது அந்த G-Show அந்த அப்ளிகேஷன் பேர் இதுதான். இதை நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். Feedback settings. Navigator. Button. Accessibility shortcut. Email to mute. G-Show. ஓகே, இது வந்து அதோட வெர்ஷன் சொல்லுதாங்க. ஓகே, இது வந்து அவங்களோட இமெயில் நம்ம போன டைம் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ். ஸோ இந்த ஜெனரல் செட்டிங்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இந்த செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Configuration wizard on list on items. Okay, 9 items இருக்கு. Configuration wizard on default. Configuration wizard இருக்கு. இது டபுள் டேப் பண்றேன். Configuration wizard on in list items. Configuration wizard. Check permissions. Check double tap to activate. Check the status of permissions used for the program's floating windows. Check battery optic. Check the notification. Open commentry. ஸோ நம்ம அந்த போன வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கன்ஃபிகரேஷன் எப்படி நம்ம பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் போய்ட்டு செக் பர்மிஷன்ஸ், செக் ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் ஓகேவா கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த செட்டிங் TTS ஸ்பீட். இங்கே நம்ம TTS ஸ்பீடு அதிகமாக பார்த்திக்கலாம், கூட்டிக்கிறாங்க பாருங்கள். டபுள் டேப் பண்ணுறேன். TTS ஸ்பீடு 50 வச்சிருக்கேன். நான் 60 வைக்கிறேன். TTS ஸ்பீட் வந்து நான் 60 வச்சிருக்கேன். அதே மாதிரி TTS வால்யூம் இதையும் நான் டபுள் டேப் பண்றேன். TTS volume to mute 300 of note 300 in list note 300 item to mute 300 of note 300 to mute 300 note ticked note 300 of note cancel button ticked note 300 of note 300 in அத டிக் பண்ணிக்கிறேன். TTS volume இருக்கு. இதனால அதை டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து reduce hints TTS volume reduce hints not ticked tick box down இந்த ரீட் யூசேஜ் ஹிண்ட்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் டாக்பேக் யூஸ் பண்ணும்போது டபுள் டேப் டு ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இதில் இதை செக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டபுள் கிளிக் டு ஆக்டிவேட். இப்போ ஹோம், வாட்ஸ்அப் டபுள் கிளிக் டு ஆக்டிவேட், யூடியூப் டபுள் கிளிக் டு ஆக்டிவேட், டெலகிராம் டபுள் கிளிக் டு ஆக்டிவேட் சொல்லும். எப்படி இந்த டாக்பேக்கில் டபுள் டேப் டு ஆக்டிவேட், யூடியூப் டபுள் டேப் டு ஆக்டிவேட் சொல்லுதோ, அதுவே இதில் வந்து டபுள் கிளிக் டு ஆக்டிவேட் வேணும் சொல்லும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வேணும்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு டபுள் கிளிக் டு ஆக்டிவேட் வேணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. இது எனக்கு வேணாம், ஸோ அதனால விட்டுட்டேன். அடுத்து இது வந்து ரீட் த லிஸ்ட் ரேஞ்ச். இது எதுக்கு லிஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னா அந்த ஷோலிங் ஐட்டம்ஸ் 1 to 10 of 19 ஷோலிங் ஐட்டம்ஸ் 1 to 5 of 6 சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லும். அது இல்லாமல் இது என்னன்னா 1 2 3 4 5 சொல்லும். இப்போ 1 வாட்ஸ்அப், 2 டெலகிராம், 3 நம்ம அந்த எங்கே என்னென்ன ஆப் எது எங்கே இருக்குன்றத நம்பர் வைஸே சொல்லும். ஸோ அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இந்த ஆப்ஷன் அதுக்கு தான். அடுத்த ஆப்ஷன்
இது எனக்கு வேணாம், அதை நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். Read notifications from the notifications panel. Not ticked. Tick box. Are off on that. இது வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணும். இப்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாவது வந்தால் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணும். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், இல்லை டெலிகிராமில், இல்லை விபி நியூஸ். ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வாசிக்கும். எப்படி இப்போ வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வச்சுக்கோங்களேன், நியூ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நேமு, எந்த சேட்டு, இல்லைனா ப்ரைவேட் சேட்டுன்னு நேம் மட்டும் சொல்லும். இல்லை ஏதாவது சேட்டுனா சேட்டு அது அனுப்பியிருக்கிற நம்பரோட நேம் சொல்லும். சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நேம் சொல்லும், சேவ் பண்ணலன்னா நம்பர் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது sorry friends. Use left right swipes to navigate. When using the default gesture theme, change focus with left right swipes. Execute shortcut functions with up down swipes. Not ticked. Tick box. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கமெண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அப் அண்ட் டவுன் தான் யூஸ் பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் அந்த ஒரு பிரகாரம் வழியாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து டாக் பேக்லேருந்து லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு பழகிருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டாக் பேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அப் அண்ட் டவுன் தான் ஈஸியாக இருக்கும், நான் அதை டிக் பண்ணல. ஸோ ஓகே, அடுத்தது யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர்ஸ். இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். இது சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அடுத்தது இது நான் அப்புறமேல ஒரு தனியார் வீடியோவில் கஸ்டம் ஜெஸ்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸ் அவ்வளோ தான். அடுத்து டிடிஎஸ் செட்டிங்ஸ் அது பார்த்துருவோம். சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து டிடிஎஸ் செட்டிங்ஸ். இந்த டிடிஎஸ் செட்டிங்ஸ் நான் டபுள் டேப் பண்ணுறேன். ஓகே, டிடிஎஸ் செட்டிங்ஸ். Main TTS engine. TTS engine used for reading content. If the selected engine is not working, the first available engine will be used. On off in list items. இது வந்து மெயின் டிடிஎஸ் என்ஜின். அதாவது இப்போது இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் என்ன டிடிஎஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். அது நீங்கள் வேணால் டிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செட்டிங்ஸ் ப்ரிஃபர்ட் என்ஜின் என்ன டிடிஎஸ் செட் பண்ணிக்கலாம். அது சிஸ்டம் டிடிஎஸ் கொடுத்தீங்கன்னா அது சிஸ்டம் டிடிஎஸ் படிக்கும். பாருங்களேன், இப்போது main TTS engine ticked. System TTS on off in list items. நான் வந்து சிஸ்டம் டீடைல்ஸ் வச்சிருக்கேன். Google text to speech engine side with auto TTS side with VNV code William TTS William இருக்கு. speak engine side with rest on ramp TTI eloquence TTS side read vocalizer TTS side read cancel button out of list double tap to act vocalizer TT back but ஓகே ஃப்ரெண்ட்ஸ், TTS settings என்கிட்ட வந்து இவ்வளோ டிடிஎஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்கட் டக்குன்னு போய் ஜிஷோவில் போய்ட்டு நம்ம வேணுங்க டிடிஎஸ் வச்சுட்டு டக்குன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் அந்த டிடிஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதான ஒரு இது. இங்கே வந்து நீங்கள் சிஸ்டம் டிடிஎஸ் தான் நீங்கள் டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு சிஸ்டம் வேணாம், எனக்கு ஈஸ்பீக் வேணும், எனக்கு வந்து ஒர்க்லைசர் தான் யூஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் இங்கே கூட ஒர்க்லைசர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட அது ஒர்க்லைசர் படிக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. Secondary TTS engine. The engine used for reading notifications or additional information. Selecting the same engine as the main engine will result in using only one engine. Double tap to activate. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி டிடிஎஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போது நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து ஒரு டிடிஎஸ் ரீட் பண்ணும். இப்போது சாதாரணமாக ஒரு டிடிஎஸ் ரீட் பண்ணும். மெயின் டிடிஎஸ் என்ஜின் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ வந்து இந்த சாதாரணமாக எப்படி நமக்கு எல்லாம் வாசித்து காட்டுதோ அதே மாதிரி வாசித்து காட்டும். ஆனால் இந்த செகண்டரி டிடிஎஸ் அது வந்து நம்ம அது நம்ம நமக்கு எதாவது வேணும், அந்த டிடிஎஸில் ஏதாவது நமக்கு பிடிச்சது டிடிஎஸ் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணும்போது அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக நம்ம ஃபோனில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம செகண்டரி டிடிஎஸ் படிச்சுக்கோண்டே. இப்போ ஒரு யூடியூப்பில் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெயின் டிடிஎஸ் படிக்காது, செகண்டரி டிடிஎஸ் தான் நியூ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அங்கே இதை டபுள் டேப் பண்ணி இதில் சிஸ்டம் டிடிஎஸ், ஒர்க்கலைசர், ஸ்பீக், நீங்கள் என்னென்ன டிடிஎஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே.
TTS set. Use a system. Use a single TTS engine. Not ticked. Tick box. Moon object. அடுத்து Double tap to activate. சிங்கிள் டிடிஎஸ் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இதை டிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெயின் டிடிஎஸ் மட்டும்தான் படிக்கும், வேறு எந்த டிடிஎஸும் படிக்காது. அதனால இந்த சிங்கிள் டிடிஎஸ் கொடுத்துருக்காங்க. System TTS settings. Object. சிஸ்டம் டிடிஎஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தான் இங்கே அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் என்னென்ன பண்ணுவோமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ரீட் எமோஜி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ ரீட் எமோஜி படிக்கணும்னுக்கு உங்களுக்கு இந்த ரீட் எமோஜிஸ்லாம் படிக்கணும், டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை டிக் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தது இது வந்து ரீட் கஸ்டம் சிம்பிள் டிஃபைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது வந்து இந்த நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து இந்த சைனீஸ் QQ சேட் அந்த மாதிரி அங்கே ஏதாவது சிம்பிள்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது. ஸோ இது யூஸ் ஆகாது. ஸோ அடுத்தது அதர் செட்டிங்ஸ், இதை டபுள் டேப் பண்றேன். Other settings. System TTS volume. On off pan 100 in list. Pan 100 items. Showing items on object off pan 100. Okay. Double tap to activate. Other system TTS volume. On off pan. System TTS volume. System TTS ஓட வால்யூம் எங்க பாத்துக்கலாம். Alert system TTS volume. Commute 300 upload 300 in list. Tick. Cancel button. Ticked. Note 300. Other settings. System TTS volume. On 100 வச்சிருக்கேன், அதனால அப்படியே வச்சிருக்கேன். அடுத்தது Q notifications for reading not ticked. Tick box. Off pan 100 showing items on object off pan. Q notification from reading அந்த QQ chat அதுக்கான ஒரு ஆப்ஷன். இது நமக்கு தேவைப்படாது. Audio ducking. Duck other sounds when speaking. Ticked. Tick box. Moon off pan. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ டக்கிங் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நம்ம டிடிஎஸ் யூஸ் பண்ணும்போது அந்த யூடியூபோட வாய்ஸ் அதாவது யூடியூப்பில் இருக்கிற ப்ளே ஆகிற சவுண்டு கம்மியாக நம்ம டிடிஎஸோட வால்யூம் சவுண்ட் அதிகமாகும். அப்போ நம்ம டிடிஎஸ் படிக்கிறது பிடிக்கும், புரியும். அதனால இதை நான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓ டிக்ளேர் இருந்திருக்கு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். Slow down speech when in word browsing mode. Not ticked. Tick box. Down off pan 100. Slow Double tap to activate. Words capital caret default showing slow down speech. Slow down speech when in word browsing mode. Not ticked. Tick box. Down off. ஸ்லோ டவுன் ப்ரௌசிங் வேர்ட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வேர்ட் மோடில் வச்சுட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணோம்னா ஸ்லோவாக என்னென்ன எல்லாம் படிக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன். அடுத்து இது வந்து எனக்கு வேணாம், அதனால நான் இது ஓகே பண்ணல. Use accessibility volume. Screen reader's volume will be controlled by the accessibility volume instead of media volume. Warning, it only supports the system TTS engine. Not ticked. Tick box. I'm off pan 100. இது வந்து double tap to activate. accessibility volume இது வந்து நான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து accessibility volume இது வந்து டிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது மீடியா வால்யூம் அப் அண்ட் டவுன், அதாவது வால்யூம் பட்டன் இருக்கு இல்லைங்களா, நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுவாங்களா அப் அண்ட் டவுன், அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா மீடியா வால்யூம் மட்டும்தான் கம்மியாகும். ஆனால் ஒரு டிஸ்பிளே ஒரு விரலை வச்சுட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா accessibility வால்யூம் மட்டும் கம்மியாகும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த இதை டிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா விரல் டிஸ்பிளேல எந்த ஒரு ஃபிங்கர் எதுவும் வைக்காமல் அப் அண்ட் டவுன் மீடியம் வால்யூம் அழுத்துனீங்கன்னா அப் அழுத்துனீங்கன்னா மீடியா வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் அழுத்துனீங்கன்னா மீடியா வால்யூம் மட்டும் டிக்ரீஸ் ஆகும். அதே ஒரு விரலை நீங்கள் டிஸ்பிளேல வச்சுட்டு அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா accessibility வால்யூம் மட்டும்தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. அடுத்தது இது வந்து இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் த ரிங்டோன் வால்யூம், அதாவது உங்கள் அதாவது ரிங்டோன் வால்யூமோட உங்கள் காலர் இன்ஃபோ வால்யூமும் சேர்த்து சொல்லணுமான்னு கேட்குது. உங்கள் ரிங்டோன் வால்யூம் 100 இருக்குன்னா உங்கள் காலர் நேம் மாதிரி 100% சொல்லணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கான ஆப்ஷன் அதை நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து ப்ராக்சிமிட்டி சென்சர் தெரியும், ஸ்க்ரீன் முன்னாடி கை பண்ண போனால் ஸ்டாப் பண்ணுறது. இதை நான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது இது வந்து யூஸ் இதை நான் டிக் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இப்போ எதாவது படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குனு ஸ்க்ரீன் லாக் பண்ணால் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆப்ஷன். அடுத்து
Enhanced weight loss. If the above option doesn't work, please use this one. Not ticked. Tick box. On the off ஸோ இது வந்து எதுக்குன்னு தெரியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு தெரியல. சரி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து read numbers by digit. Not ticked. Tick box. இது வந்து நீங்கள் வந்து ரீட் நம்பர் பை டிஜிட் வந்தீங்க, நீங்கள் வந்து நாட்டிக்கில் வச்சுக்கோங்க. இது டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனீஸ் லெட்டர், எங்கெங்கே நம்பர் இருக்கோ அதெல்லாம் சைனீஸ் லெட்டர், சைனீஸ் சிம்பிள், சீன குறியீடு தான் சொல்லுமே தவிர அங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்றத சொல்லாது. ஸோ இந்த சைனீஸ் அதாவது சைனீஸ் அந்த நம்பர்லாம் ரீட் பண்ணும் போல், அதனால் அது நமக்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இது நாட்டிக்கில் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து ரீட் பங்க்சுவேஷன், இதுவும் நீங்கள் நாட்டிக்கில் வச்சுக்கோங்க. இது நாட்டிக்கில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ இப்போது வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் சைனீஸ் லெட்டர், வாட்ஸ்அப் அதாவது பங்க்சுவேஷன் சைனீஸ் லெட்டர், அது வாட்ஸ்அப் கமாந்துச்சுன்னா வாட்ஸ்அப் சைனீஸ் லெட்டர். கமா சொல்லாது, நம்ம அது சாதாரணமாக கமா சொல்லாது. ஆனால் இது கிளிக் பண்ணி தான் அது சொல்லுது, அதனால அது வேணாம். இது வந்து ரிப்போர்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் உங்களுக்கு இப்போ ரிப்போர்ட் அங்கே எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் வருதோ அங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் சொல்லணுமா அப்படின்னு கேட்டு நான் ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட நம்ம ஜெனரல் செட்டிங்ஸ் அண்ட் டிடிஎஸ் செட்டிங்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஜெனரல் செட்டிங்ஸ் டிடிஎஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஎம் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கன்ஃபார்ம் நம்புகிறேன். இது நல்ல ஒரு ஸ்க்ரீன் ரீடர், ஸோ நல்லாயிருக்கும். ஸோ என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நாங்கள் முதல்ல சொன்னது போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.